ஹாய் ஆல், இது டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு நேத்ராக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். ஸ்கூல் ஜாயின் பண்ணதுலேருந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஸோ அவளை பற்றி ஒரு சில விஷயம் கேட்க வேண்டியது இருந்தது. ஸோ இந்த மீட்டிங்கில் கேட்கலான்னு சொல்லிட்டு நானும் அருண் கிளம்பி போயிருந்தோம் மீட்டிங்க்கு. ஏன்னா நாங்கள் கர்நாடகாவில் தானே இருக்கோம். ஸோ அங்கே தான் பாப்பாவுக்கு ஸ்கூல் சேர்த்துருந்தோம். அவளுக்கு சுத்தமாக கன்னடம் வராது, இங்கிலீஷுமே சுத்தமாக தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஸோ இதை வச்சு அவள் எப்படி மேனேஜ் பண்ணுறான்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜே வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு புது இடத்துல யார்ட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக பேச முடியாது. பட் இவளுக்கு தெரியாத லாங்குவேஜ் எப்படி மேனேஜ் பண்ணுறாலோ என்னென்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மீட்டிங்கில் கேட்குறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ போனதுமே மேம் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது, ரொம்ப இவ ஆக்டிவ், எல்லா பர்சன்கிட்டையும் நல்லா பேசுவாள். ஏன்னா இவளுக்கு கன்னடம் தெரியல, பட் இருந்தாலும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணி ஸோ அவள் என்ன சொல்ல வராதோ எக்ஸ்போஸ் பண்ணிடுவாளாம். ஸோ அப்படி தான் சொன்னாங்க. ரொம்ப ஆக்டிவ், ரொம்ப வந்து டேலண்ட். ஸோ எல்லா விஷயமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா. ஸோ இதெல்லாமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ கன்னடத்தில் தான் ஸ்கூலில் பேசுகிறாளாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் மேம் கிட்டையும் இங்கிலீஷில் ஓரளவுக்கு பேசுவாளாம். ஸோ வீக்லி இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து கன்னடம் பேசுகிறா, இங்கிலீஷில் பேசுகிறா. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நேத்ரா ஸ்கூல் ஜாயின் பண்ணி ஒரு 2 months தான் ஆகும். பட் இருந்தாலும் அவங்க ஸ்கூலில் இருக்கிற எல்லா மேம்க்குமே மோஸ்ட்லி நேத்ராவை நல்லா தெரியும். பிகாஸ் அவள் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான். ஸோ அவங்களோட கிளாஸ் மேமே அதான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனிவே இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.